ராஜேஸ்வரி, 26 மணி நேரமாக நேற்று மாலை 5 மணியில் ஏற்பட்ட இந்த பாறை உருண்டு 3 வீடுகளின் மீது விழுந்து ஒரு 10 அடிக்கு மண் சரிவு ஏற்பட்ட அந்த நிகழ்வால் அந்த 3 வீடுகளுக்குள்ளும் 5 குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் 2 என மொத்தம் 7 பேர் சிக்கி இருக்கிறார்கள். நேற்று மாலை 5 மணியிலிருந்து இதற்கான உள்ளே இருப்பவர்களை மீட்கும் பணி கொட்டும் மலையிலும் இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2668 உயரமுடைய திருவண்ணாமலை மலையில் சுமார் 100 அடி உயரத்திலிருந்து 40 டன், அதாவது 40,000 கிலோ எடையுடைய ஒரு பிரம்மாண்ட பாறை அந்த நிலச்சரிவில் உருண்டு வந்து வஉசி நகரின் 11வது தெருவில் உள்ள ஒரு 3 வீடுகளில் மீது திடீரென மாலை 5 மணிக்கு விழுந்து மூடிவிட்டது. இந்த துயரமான அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தில் வீடுகளுக்குள் குழந்தைகள் 5 பேருடன் 2 ராஜ்குமார் மற்றும் அவரது அண்ணன் மகள்கள் உள்ளிட்ட 7 பேர் சிக்கிக் கொண்டனர். அவர்களின் கதி என்ன என்பது 26 மணி நேரமாக தெரியவில்லை. அந்த மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவைச் சேர்ந்த 35 பேர், கமாண்டோ படையினர் 50 பேர், மாநில மீட்பு படையினர் 20 பேர், உள்ளூர் மக்கள் மற்றும் 170க்கும் மேற்பட்டோர் அந்த மீட்பு பணியில் நேற்று மாலையில் இருந்து இரவு பகலாக ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது அந்த 40 டன் பாறை அகற்றப்பட்டு விட்டது. அதற்கு பின் ஒரு சிறிய பாறையும் அகற்றப்பட்டு விட்டது. இருந்த போதிலும் அந்த வீடுகளின் மீது மூடப்பட்டுள்ள அந்த நிலச்சரிவினால் மண்ணின் அளவு 10 அடி உயரத்திற்கு இருக்கிறது என்றும் அந்த 170 வீரர்களும் அந்த மீட்பு படையினரும் அந்த மண்ணை அகற்றும் பணியில், நிலச்சரிவால் மூடப்பட்ட 3 வீடுகளின் மேலுள்ள மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நமக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் அல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு அந்த நிலச்சரிவில் சிக்கிய 5 குழந்தைகளும் அந்த ராஜ்குமார் குடும்பத்தினரும் மீட்கப்படுவார்களா உயிரோடு என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீட்பு படையினர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிலச்சரிவில் மூடிய மண்ணை 10 அடி உயரத்திற்குள்ள மண்ணை அகற்றி விடுவார்கள். உள்ளே அவர்கள் 8 வயதான மீனா, கௌதம், 6 வயதான இனியா, 12 வயதான மகா, 16 வயதான தேவிகா, வினோத் மற்றும் ராஜ்குமார் உள்ளிட்டோர் அந்த வீட்டுக்குள் இருப்பார்களா என்பதே அந்த உறவினர்களின் ஒரு துயரத்தோடு அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மீட்பு படை இன்னும் சில மணி நேரங்களில் அந்த மீட்பு பணியை நிறைவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகமே அந்த இடிபாடுகளுக்குள் கருவாய்ப்பாக சிக்கி அந்த 7 பேரும் உயிரோடு மீட்கப்படுவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பாறைகள் அகற்றப்பட்டு விட்டன. மண் சரிவை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராஜ்குமாரின் அண்ணன் மகள்கள் அந்த 2 பேர் அந்த வீட்டிற்குள் சென்று அந்த குடும்பத்தினரோடு அங்கு விளையாடி கொண்டிருந்து உரையாடி கொண்டிருந்த போதுதான் இந்த துயர நிகழ்வு எதிர்பாராத விதமாக நிகழ்ந்திருக்கிறது. திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் உள்ள வஉசி நகரில் தொடர்ந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் பாறைகள் அகற்றப்பட்டு இப்பொழுது மண் சரிவையும் அகற்றினால் வீட்டிற்குள் அந்த 7 பேரும் இருப்பார்களா என்பதே ஒட்டுமொத்த தமிழகத்தின் அந்த ஊர் மக்களின் உறவினர்களின் எதிர்பார்ப்பு கேள்வியாக இருக்கிறது. என்ன நிகழப்போகிறது என்ற பரபரப்பு, பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. நிலச்சரிவுகள் அந்த 10 அடி உயர மண்ணலை நீக்கிய பிறகு வீட்டிற்குள் இருந்து 7 பேரும் மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ராஜேஸ்வரி.